ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பையும் முட்டைக்கோசையும் வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பூண்டை வந்து 3ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு காரத்துக்கு 2 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை தீயை மிதமாக வச்சுட்டு இதை லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக செவந்துடும். அதனால் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு தேங்காய் வந்து ட்ரை ஆனால் போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்து ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சைஸில் உள்ள பட்டை 1 கூடவே பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து போட்டிருக்கிற தாளித்த சாமான்கள் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த கிரேவியில் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதாவது ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்குறப்பே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பார்ட் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ 100 கிராம் அளவுள்ள முட்டைக்கோஸ் இந்த சைஸில் கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 3 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதிலையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். அப்போ போடுறப்ப உங்களுக்கு நல்ல வாசனையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரமாக ஊற வச்சது. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருந்தோம் பார்த்திங்களா, தேங்காய் அந்த மல்லி விதெல்லாம் சேர்த்து அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் இருக்கிற மசாலாலாம் நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 2 விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கிரேவி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான கடலைப்பருப்பும் முட்டைக்கோசும் சேர்த்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமத்திஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.